முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கில் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரியாக கேள்வியை முன்வைத்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். லஞ்ச ஒழிப்பு துறைக்கு என்னென்ன கேள்விகள் முன்வைக்கப்பட்டது, அங்கு நடைபெற்ற வாதங்கள் தொடர்பான விவரங்கள்? வணக்கம். முந்தைய அதிமுக ஆட்சி காலத்துல அமைச்சராக பதவி வைத்த வேலுமணி பதவி வைத்த காலத்துல சென்னை, கோவை போன்ற மாநகராட்சிகள்ல பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தம் வழங்கியதில் கிட்டத்தட்ட 98 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்குல குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யும்படி ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு நிர்ணயித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட போதும் கூட அந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று சொல்லி அறப்போர் இயக்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இன்னைக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், மத்திய அரசினுடைய கோரிக்கையின்படி இந்த வழக்கு சம்பந்தமான 12,000 பக்கங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கடந்த நவம்பர் 7ஆம் தேதி அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை மத்திய பணியாளர் நலத்துறை பெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது இந்த 2 அதிகாரிகளுக்கு எதிரான அனுமதிக்காக அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை காத்திருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் வேலுமணி மற்றும் 4 அதிகாரிகளுக்கு எதிராக கடந்த 2024ஆம் ஆண்டே வழக்கு தொடர்வதற்கு அனுமதி பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு அனுமதி கேட்க 19 மாதங்களை எடுத்துக்கொண்டது ஏன் என்ற ஒரு கேள்வியை நீதிபதி எழுப்பியிருக்கிறார். இந்த காலதாமதத்துக்கு எந்த ஒரு விளக்கமும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழங்கவில்லை. அடுத்த தேர்தலும் விட்டது. ஊழல் இல்லாத அரசு அமைய வேண்டும் என்று மக்கள் விருப்பமாக இருக்கிறது. அதனால் அமைச்சர்கள், அதிகாரிகள் மீதான அந்த ஊழல் வழக்குகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். இல்லாவிட்டால் மக்கள் நம்பிக்கையை இழந்து விடுவார்கள் என்று நீதிபதி அறிவுறுத்தினார். பிறகு இந்த 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி கேட்பதற்கு காலதாமதம் எடுத்துக்கொண்டது ஏன் என்பது குறித்து விரிவான விளக்கத்தை அளித்து அறிக்கையாக தாக்கல் செய்யும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வழக்கினுடைய விசாரணையை நவம்பர் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் ராணி அகல்யா தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.